வெளிச்சமே இல்லாத இருள் நிறைந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோன்னு வச்சுங்க. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இருள் மட்டும் தான் இருக்குது, எதுவுமே இல்லை. திடீர்னு அங்கே ஒரு வெளிச்சம் வந்துட்டா, இப்போ வெளிச்சம் வந்த பிறகு எல்லாமே இருக்குது, இருளும் இருக்குது. அந்த மாதிரி வெளிச்சத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த வெளிச்சத்துக்குள்ளேயும் ஒரு இருள்லையும் இருக்கிறோம். இதெல்லாம் இருக்குன்ற ஒரு லிஸ்ட்டில் வரும். இதையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு ஒன்று இருந்துச்சு. அதுதான் மைண்ட். அப்போ அது இருந்துச்சுல்ல, அதுதான் மைனான ஒரு இறைவன். அதுக்குள்ள உருவானது என்ற ஒரு விஷயத்துக்குள்ள தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்கள் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அதோடைய சாட்சியே நம்ம தான். நம்பலைன்னா எதுவும் இல்லைன்னு தான் ஆகிடும். நாம் உள்ள வரை தான், உணரும் வரை தான் அனைத்தும். அப்போ நம்பது இது நின்று போச்சுனாலும் மற்றவை இருக்க தானே செய்யும். இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், ரீசைக்கிள் மாதிரி. அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் மெயினாக புரிஞ்சுக்கணும். இல்லை என்னும் இறைவன், அவன் எதுவும் ஒரு தடவை நிறைத்து விட்டான், முடிஞ்சு போச்சு. இருக்குன்னு ஒன்று நிறைத்துட்டான். இப்போ அதுக்குள்ளே எல்லாமே ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்குது. எப்படின்னா, திரும்பவும் சொல்கிறேன், புதிய மலை பழைய நீர், புதிய பிறப்பு பழைய உடல், அது மற்ற பொருள்கள்லாம் சேர்ந்து உருவாகிறது. சரிங்களா? இப்போ பிறந்த குழந்தை இன்னைக்கு பிறக்குதுன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சா எல்லாம் வளர்ந்துருக்கும். எல்லாமே என்ன சாப்பிட்டு தானே வளருது. அந்த மாதிரி புரிஞ்சுங்க. இப்போ இது இன்னும் நல்லா புரியணும்னா, எண்களில் 10ஆம் அவதாரம் 10 எழுத்து. அப்போ இந்த 1 2 10 வரைக்கும் எழுதிட்டு, இப்போ அதே ஒன்று திரும்ப மறுபடியும் போட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கீழே மறுபடியும் எழுத்தா அது ஒன்றா தான் இருக்கும். அப்போ இந்த ஒன்றுக்கு மேலெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் கீழே அது இன்னொரு ஒன்றா இருக்கும்போது இருக்குது, இன்னொரு ஒன்றும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே ஒன்றாயிடுச்சு. அப்போ அது இல்லைன்ற மாதிரி ஒரு ஒன்றில் தான் நிற்கிது. அதே நேரத்தில் 2 போட்டால் டபுள் 2 ஆகிடும். அதனால் இது நோ ஆன், அதாவது இல்லை இருக்குது. அப்போ டபுள் 3 ஆக்கிக்கலாம், டபுள் 4 ஆக்கிக்கலாம், டபுள் 5 ஆக்கிக்கலாம், டபுள் 6 7 8 டபுள் 8 இன்ஃபினிட்டி. இந்த மேஜிக் 9 10 அதுக்குள்ளே இன்னொரு இது போட்டோன்னா 1 10, அப்போ இன்ஃபினிட்டி ஆகிடுது 18. இது 00 8 இன்ஃபினிட்டி ஆகிடுது. அப்போ இந்த 1 இல்லைன்னு சொல்கிற அந்த இருளுக்குள்ளே நம்ம வாழ்கிறோம்ல, அந்த இருள் 1 ஆனால் இருக்குது. அதுக்குள்ளே இல்லை இருக்குது, ஒளி ரெண்டுமே இருக்குது. அப்போ இந்த இதை நீங்கள் புரிஞ்சுங்க. இதெல்லாம் நம்ம அறிவு மூலமாக மாம்டேட் கொடுக்கறது தான். அப்போ இந்த இல்லைன்றது ஒரே இல்லை தான். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இதுக்கு அடுத்ததை நம்ம கண்டினியூ பண்ணும்போது தான் இந்த இது வரும். அதை தான் இதை நான் இது பண்ணியிருக்கேன். இதுவும் அதை தான் குறிக்குது. அதான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னும் சொன்னப்போனால், இப்போ என்னிடம் வீடு இல்லை, பணம் இல்லை. ஆனால் வீடு பணம் உலகில் இருக்கு, என்னிடம் இல்லை. அப்போ இல்லை எனும் இறைவன் இல்லவே இல்லை. அப்படி ஒரு இறைவன் எதுவும் கொடுப்பதும் இல்லை, கொடுத்ததும் இல்லை. இந்த இறைத்ததோடு அவன் முடித்து விட்டான். அந்த இறையின் வேகத்தில் எல்லோ துகள்களையும் ஒன்று சேர்த்து இன்னொரு இருக்கக்கூடிய ஒரு இறைவன், 2 இறைவன், இல்லை என்றும் இறைவன், இருக்கக்கூடிய ஒரு இறைவன். அந்த இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க. நான் மாம் டேடுன்னு சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் கடவுள் சொல்லுங்கள், காடு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள். அதனால இல்லை என்ற இறைவனுக்கு எந்த இதுவும் இல்லை. அவன்கிட்ட ஜஸ்ட்டு மன்னிப்பு மட்டும் தான் நம்ம கேட்கணும். அவன் மன்னிப்பு கொடுக்கல, மொத்தத்தில் மன்னிப்பு நம்ம கேட்கணும். அதுக்கு பல ரீசன்ட் இருக்குது. அது நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்போ யார்கிட்டலாம் நம்ம கேட்கலாம்? யார்கிட்ட வேணால் கேட்கலாம். நம்ம உழைக்கலாம், நம்ம உடம்பை நம்பி உழைக்கலாம். உழைச்சதுக்கப்புறம் முதலாளிகிட்ட கேட்கலாம். முதலாளி அந்த நேரம் கொடுத்தாங்கன்னா உதவி எக்ஸ்ட்ராவாக நம்ம உழைச்சதுக்கு மீறி உதவி கேட்டால் கொடுத்தோன்னா அந்த நேரத்துக்கு முதலாளி கடவுள் தான். அப்போ முதலாளி நிலையான கடவுளா? இல்லை.
அவரும் ஒரு கடவுளை வணங்குவார் அப்படின்னு அது போயிட்டே இருக்கும். யாருக்கு எங்கே சூட் ஆகுதோ அங்கே தன்னுடைய உதவிகளை வாங்கிக்கலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா இல்லை என இறைவன்கிட்ட எதையும் இணை வைக்க முடியாது. ஆனால் மெயினாக இருக்கக்கூடிய இறைவன் மாம்டேட் அப்படின்னு சொல்கிற அந்த இறைவனோட அந்த இல்லை என்ற இறைவனோட இணை வச்சிடக்கூடாது. அதுதான் மெயின். அவன் பரிசுத்தமானவன். இப்போ கூட அந்த இல்லை என்னும் இறைவனுடைய அருள் எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது எப்படி என்பது அது நாளை என்பதே ஒரு அருள் தான். அது இல்லவே இல்லை, ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது. இது கூட எப்படி வருதுன்னா, பூந்தோட்டம் எங்கேயோ இருக்குது, நம்ம அது வழியாக போகும் பொழுது அந்த பூந்தோட்டம் நெருங்குற நேரத்தில் ஒரு வாசம் வருமே, முதல்ல வாசம் வரும். அதான் சொல்லுவாங்களே, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு. அந்த வாசம் வர்ற மாதிரி அந்த வந்துட்டு இருக்கு அருள். ஆனால் இல்லை என்பவன் இல்லை என்ற இடத்துலையே தான் இருக்கிறான். அவன் நெருங்க முடியாத அளவுக்கு அது இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. இது புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி இல்லாதவன் ஒருத்தன் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே பதில், இறைவனால் முடியாதது எதுவும் இல்லை. அவனால் இல்லாமலேயும் இருக்க முடியும். அவன் இல்லை தான், ஆனால் நம்ம அவனை இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இருக்கிறதுனால சொல்லிட்டு இருக்கோம். அப்படி நம்மளை இருக்க வச்சு அவன் இருக்கிறான். ஆனால் அவங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் கொடுக்க போகிறதும் இல்லை. கொடுக்கறது கேட்கறதெல்லாம் நம்ம வேற யார்கிட்டையும் அது நம்மளுக்கு கிடச்சிட்டு இருக்கு. அது நம்மக்கிட்டே இருக்குது, முன்னாடி உள்ளவங்ககிட்ட இருக்குது. இந்த ஒரு ஆன்மீகத்தில் தான் இந்த உலகம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இது இல்லை எனும் இறைவனை யாருக்கும் புரியல. அதனால தான் இந்த இல்லை எனும் இறைவனை நான் புரிய வைக்கிறேன்ல உங்களுக்கு. ஆன்மீகத்தில் நான் ஒரு 10ஆம் அவதாரம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் இருக்குன்ற இறைவனை தான் சொல்லியிருக்காங்க. நான் இல்லை எனும் ஒரு இறைவனை புதுசாக உங்களுக்கு சொல்கிறேன்ல, இது வரைக்கும் யாரும் சொல்லாதது. அதே மாதிரி நீங்கள் ஆன்மீகத்தை தேடி போனீங்கன்னா உலகில் உள்ள ஒரு பெரிய மாலே நிரம்பிடும். அவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, அவ்வளோ எழுதப்பட்டிருக்கு. இறைவன் இருக்கான்னு. என்னுடைய ஆன்மீகம் ரொம்ப சின்னது. ஆனால் அந்த சின்ன விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. அது ரொம்ப பெரிய பயணம். அது இப்போ நான் சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கே நிறையா விஷயங்கள், நிறையா குழப்பங்கள் இருக்குது. சிம்பிளாக நான் ஒரு ஆன்மீகத்தை ஒரு சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஆனால் நரகம் சுரகம் இருப்பது 100க்கு 100 உண்மை சத்தியம். ஆனால் வேதங்களில் சொல்லப்பட்ட போல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இது மெயினான விஷயம். பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். திரும்ப மறுபடியும் நான் ஏன் சொல்கிறேன்னா, அதுலேருந்து யார் தப்பிக்கணுமோ தப்பித்து கொள்ளுங்கள். ஏன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏற்கனவே உள்ள நரகத்தை அனுபவிச்சு தான் நம்ம வந்திருக்கோம். மறுபடியும் திரும்ப போய் அதில் விழக்கூடாது. ஏன்னா அது மனித பிறவி எடுத்து தான் நம்ம தப்பிக்கணும். இப்போ மனித பிறவி எடுத்துட்டோம். இப்போ அது எப்படி தப்பிக்கிறது அந்த நரகத்திலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் உங்களுடைய அப்பா அம்மா ஏதாவது ஒரு மதத்தில் இருப்பாங்க. அவங்க இப்படி போனால் சொர்க்கம் போகலான்னு சொல்லுவாங்க. இல்லை மதமே இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் இதுலேயே இல்லை, எங்கள் நாட்டிலேயே மதம்லாம் நம்புறதில்லை, எங்கள் அரசாங்கமே நம்புறதில்லை அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட, அரசாங்கம்னு ஒரு சட்டம் திட்டங்கள் கடமை கட்டுப்பாடெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி தர்மத்தோட நேர்மையாக வாழ்ந்து போதும். அந்த தர்மத்தோட வாழ்கிறது ரொம்ப மைன். அந்த நல்ல வழியில் வாழ்ந்தாவே உங்களுக்கான மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் பொறாமப்படக்கூடாது. கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கணும். முயற்சி பண்ணலாம், அடுத்தவங்க மேலே பொறாமப்படக்கூடாது. முயற்சி பண்ணி அது கிடைக்கலனாலும் சரி, இதை ஏதோ நல்லதுக்கு தான் நம்மளுக்கு அது கிடைக்கல, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்தால் நேர்மையாக தர்மத்தோட இருக்கிறது 4 பேருக்கு உதவி செஞ்சு, பணம் இல்லைன்னா உடலால் உதவி செஞ்சு, இல்லை வார்த்தையால் நல்ல விஷயங்கள் சொல்லி, இப்படி நல்ல கண்ணியத்தோடு வாழ்கிற, தர்மத்தோடு வாழ்கிற அனைவரும் சொர்க்கம் போவாங்க. ஆனால் இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக தொழ வேண்டும். அவங்க இறை தூதர் நபி வழியில் நேர்மையாக நடக்க வேண்டும். அப்போ தான் சொர்க்கம் போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, மறுவாய்ப்பு.